ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து காளான் கிரேவி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் துணியெலாம் துவைச்சி போட்டோம். நிறையா துணி இருந்துச்சு. நேற்று நைட்டு ஊற வச்சது இன்றைக்கி காலையில் தான் துவைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரிசப் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான். ஸோ இது வந்து காளான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 2-3 வருஷம் ஆச்சு காளான் கிரேவி சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த காளான் பேக்கெட்டை காமிக்க விட மாட்டேங்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக அன்பாக்சிங் பண்ணணும். எல்லாம் ரிசப் விட மாட்டான். வந்துட்டான். இந்தா இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 80 ரூபா. ஸோ காளானோட பக்கல்ல கூட ஃப்ரெண்ட்ஸ், இது முதல்ல 100 ரூபா ரேட்டு, இப்போ வந்து 80 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இருக்குது. இதோட பொட்டேட்டோ சேர்த்து குக் பண்ணனா செம்மையாக இருக்கும். நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே கூட காளான் கிடைக்கும். அது வந்து நல்ல காளானும் இருக்குது, கெட்ட காளான், விஷ காளானும் இருக்குது. ஸோ அவங்க வந்து நேபாளி பீப்புள்ஸ் வந்து பார்த்து காட்டுக்குள்ளே போய் காளான் பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். எனக்கு காளான் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. காளான், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் காளான் கிரேவி. இப்போது இதெல்லாம் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலாப்பில் இருக்க தோல் வந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வீடியோ வந்து எடுக்கலை. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் vlog-ஆக வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேபி இருக்கும்போது 1 தடவை 2 தடவை வந்து காளான் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருந்துச்சு. ரிசப் டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான், ரொம்ப லென்த்தாக எடுக்கலை. நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.